ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்கே டிஜிட்டல் சேவை. இந்த வீடியோல நம்ம என்ன இன்ஃபர்மேஷன் பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, நீங்க இந்த வருஷம் உங்க பசங்களுக்கு ஆர்டி அட்மிஷனுக்கு அப்ளை பண்ண போறீங்கன்னா, கண்டிப்பா நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் கேட்பாங்க. அந்த நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்ட நீங்க வீட்ல இருந்தே எப்படி ஈஸியா அப்ளை பண்ணலாம்? இந்த இன்ஃபர்மேஷன பார்க்க போறோம். இந்த வீடியோவ ஸ்கிப் பண்ணாம பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ்ல நீங்களே உங்க பசங்களுக்கான நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்ட அப்ளை பண்ணிட முடியும். வெப்சைட் பார்த்தீங்கன்னா, www.tnesevai.tn.gov.in. இந்த வெப்சைட்ல சிட்டிசன் ஐடி லாகின் பண்ணி உங்களுக்கான சர்டிஃபிகேட்ட ஃப்ரீயா அப்ளை பண்ணிக்கலாம். சிட்டிசன் ஐடி வந்து எப்படி லாகின் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ குடுத்துருக்கேன். அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா, உங்களுக்கான லாகின் ஐடி நீங்க கிரியேட் பண்ணிக்க முடியும். இப்ப சிட்டிசன் ஐடி நீங்க லாகின் ஐடில வந்து உங்களுக்கு யூசர் நேம், பாஸ்வேர்ட் கிடைக்கும். அந்த லாகின் ஐடி போட்டு நீங்க லாகின் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு இந்த மாரி தான் பேஜ் ஓப்பன் ஆகும். அதுல ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் சொல்லிட்டு மேல ஃபர்ஸ்ட்டே இருக்கும். அந்த ஐகான கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோனே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 102ல வந்து நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் அப்ளை பண்ண லிங்க் இருக்கும். அந்த ஐகான கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் என்ன, டீட்டெயில்ஸ் எல்லாமே குடுத்துருப்பாங்க. அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே உங்ககிட்ட இருக்கான்னு சொல்லி எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம டிஎன் இ-சேவையில எந்த ஒரு சர்டிஃபிகேட் பார்த்தீங்கன்னா, அப்ளை பண்றதா இருந்தாலும் சரி, கேன் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண வேண்டியது இருக்கும். ஒரு முறை கேன் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணா போதும். அந்த கேன் நம்பர வச்சு நம்ம எல்லா சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணிக்கலாம். ரிஜிஸ்டர் கேன் பட்டன கிளிக் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு கேன் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணதுக்கான ஆ அப் ம் ஃபார்ம் ஃபில்குள்ள வந்து அப்ளிகேஷன் வந்து மூவ் ஆகும். இப்ப ரிஜிஸ்டர் கேன் வந்து கிளிக் பண்ணீங்கன்னா, இதுல என்ன கேட்டிருப்பாங்கன்னா, உங்க குழந்தையோட ஆதார் நம்பர் கேட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் குழந்தையோட நேம் வந்து தமிழ்ல, இங்கிலீஷ்ல குடுக்குற மாரி இருக்கும். உங்களுக்கு ஒரு வேள ஆதார்ல உங்க குழந்தையோட பேர் வந்து மிஸ்டேக்கா இருந்தாலும் சரி, ப்ராப்ளம் இல்ல. நீங்க ஆதார் நம்பர் மட்டும் குடுத்துருங்க. ஸ்கூல் அட்மிஷன்ல உங்க குழந்தைக்கு எப்படி பேரு குடுக்க போறீங்களோ, அதே மாரி தமிழ், இங்கிலீஷ்ல வந்து டைப் பண்ணிக்கோங்க. உங்க குழந்தையோட அதாவது நேம்ல ஏதாவது ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருந்தாலும் சரி, இல்ல ஏதாச்சும் ஒரு இங்கிலீஷ்ல, தமிழ்ல ஏதாச்சும் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கோ, இல்ல தப்பா இருந்தா கூட ப்ராப்ளம் இல்ல. ஆதார் தப்பா இருந்தா கூட ப்ராப்ளம் இல்ல. ஆதார்ல இருக்கிற மாரி குடுக்கணும்னு அவசியமே இல்ல. நீங்க வந்து இங்க எப்படி குடுக்குறீங்களோ, அந்த மாரி தான் சர்டிஃபிகேட்ல உங்களுக்கு நேம் வரும். அதனால உங்களுக்கு வந்து எப்படி பேர் வேணுமோ, இனிஷியல் ஃப்ரண்ட்ல வேணுமோ, பேக்ல வேணுமோ, என்ன மாரி வேணுமோ, தமிழ், இங்கிலீஷ்ல 2 லாங்குவேஜ்லயும் தப்பு இல்லாம குடுத்துக்கோங்க. இந்த கேன் ரெஜிஸ்ட்ரேஷன் நீங்க கரெக்ட்டா பண்ணா மட்டும் தான் உங்களுக்கு சர்டிஃபிகேட் கரெக்ட்டா வரும். இந்த நேட்டிவிட்டி நீங்க அப்லோட் பண்ணும்போது, அதுல நேம் எப்படி இருக்கோ, அதே மாரி தான் ஸ்கூல் அட்மிஷன்க்கு எடுத்துப்பாங்க. ஆதார் பத்தி நீங்க ப்ராப்ளம் இல்ல. இங்க வந்து கரெக்ட்டா நீங்க குடுத்துக்கோங்க. அடுத்தது ஜெண்டர் குடுக்கணும். அதுக்கப்புறம் குழந்தையோட டேட் ஆஃப் பர்த். ரிலேஷன்ஷிப்ல வந்து பார்த்தீங்கன்னா, அப்பா பேரு குடுங்க. சிங்கிள் மதரா இருக்கீங்கன்னா, அம்மா கூட குடுத்துக்கலாம். அப்பா பேரு, அம்மா பேரும் பார்த்தீங்கன்னா, தமிழ்லயும், இங்கிலீஷ்லயும் 2 லாங்குவேஜ்லயும் தப்பு இல்லாம குடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ரிலிஜனும், கம்யூனிட்டியும் குடுத்துக்கோங்க. இங்க ஆக்குபேஷன்ற இடத்துல பார்த்தீங்கன்னா, நாட் ஸ்டாண்டர்ட் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அத குடுத்துக்கோங்க. உங்களுக்கு நெறைய ஆப்ஷன்ஸ் வரும். அது எதுவுமே குடுக்க வேண்டாம். நாட் ஸ்டாண்டர்ட் சொல்லிட்டு ஆப்ஷன் வரும். அத குடுத்துக்கோங்க. முக்கியமா இந்த கேன் ரெஜிஸ்ட்ரேஷன்ல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ரெட் கலர்ல குடுத்துருப்பாங்க. அந்த காலம் மட்டும் நீங்க ஃபில் பண்ணா போதும். இப்ப எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்ல பார்த்தீங்கன்னா, ரெட் கலர் குடுத்துருக்க மாட்டாங்க. இங்க இந்த காலம் ஃபில் பண்ண வேண்டிய அவசியமே இல்ல. ரெட் எங்கெல்லாம் குடுத்துருக்காங்களோ, அந்த காலம் எல்லாமே ஃபில் பண்ணணும். அந்த காலம் ஃபில் பண்ணா தான் உங்களுக்கு கேன் ரெஜிஸ்ட்ரேஷனே ஃபுல் ஆகும். அதாவது ரெட் எங்கெல்லாம் குடுத்துருக்காங்களோ, அது எல்லாமே ஃபில் பண்ணிடுங்க. ரெட் குடுக்காத காலத்த நீங்க ஃபில் பண்ணணும்னு அவசியம் இல்ல. அதே மாரி கரண்ட் அட்ரஸ் தான் ஃபர்ஸ்ட் நீங்க ஃபில் பண்ணணும். கரண்ட் அட்ரஸ்ல உங்களுக்கு என்ன டிஸ்ட்ரிக்ட் வரும், தாலுக் ஆஃபீஸ் என்ன வரும், ரெவென்யூ வில்லேஜ் என்ன வரும். இது தப்பு இல்லாம கரெக்ட்டா குடுங்க. ஏன்னா, இங்க தாலுக் ஆஃபீஸ் என்ன குடுக்குறீங்களோ, அந்த தாலுக் ஆஃபீஸ்ல இருக்கக்கூடிய விஓஆர்ஐ தான் பார்த்தீங்கன்னா, இந்த அப்ளிகேஷன் மூவ் ஆகும். அதனால கரண்ட் அட்ரஸ் வந்து குடுக்கும்போது பார்த்து கரெக்ட்டா குடுங்க. தாலுக் என்ன வரும்னு தெரிஞ்சுட்டு கரெக்ட்டா குடுங்க. அடுத்தது உங்களோட ஸ்ட்ரீட் வந்து தமிழ்ல, இங்கிலீஷ்ல 2 லாங்குவேஜ் குடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வீட்டு நம்பரு, பின் கோடு. இதே மாரி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பிளாக் நேம் குடுத்துருப்பாங்க. வார்டு கேட்டிருப்பாங்க. அட்மிட் யூனிட் குடுத்துருப்பாங்க. இதுக்கெல்லாம் ரெட் குடுத்துருக்க மாட்டாங்க. இந்த காலம்ல நீங்க ஃபில் பண்ணணும்னு அவசியமே இல்ல. எங்க ரெட் குடுத்துருக்காங்களோ, அங்க மட்டும் ஃபில் பண்ணுங்க. அது மட்டும் போதும். அடுத்தது கரண்ட் குடுத்துட்டு, கரண்ட்டும் பெர்மனன்ட்டும் சேம்ன்னு சொல்லிட்டு இந்த டிக்க வந்து குடுத்துக்கோங்க. கரண்ட் அட்ரஸ் மட்டும் குடுத்தா போதும். பெர்மனன்ட் அட்ரஸ் வந்து குடுக்க வேண்டாம். கரண்ட்டும் பெர்மனன்ட்டும் ஒண்ணுன்னு சொல்லிட்டு சேம்ன்னு சொல்லிட்டு டிக் குடுத்துக்கோங்க. நீங்க ஃபோன் நம்பர் வந்து கேட்டிருப்பாங்க கண்டிப்பா. நீங்க வந்து இந்த இமெயில் ஐடிலாம் குடுக்கணும்னு அவசியமே இல்ல. குடுக்கறனா குடுத்துக்கோங்க. ரெட் குடுத்துருக்க மாட்டாங்க. குடுக்க நெனச்சீங்கன்னா குடுத்துக்கோங்க. ஆனா ப்ராப்ளம் இல்ல. குடுத்தலாம் ப்ராப்ளம் எதுவும் வராது. குடுக்கணும்னு அவசியம் ஒண்ணும் இல்ல. ஃபோன் நம்பர் தான் பார்த்தீங்கன்னா முக்கியமா குடுக்கணும். இங்க பார்த்தீங்கன்னா, ஃபோன் நம்பர் வந்து ஆதார்ல ரிஜிஸ்டர் பண்ண ஃபோன் நம்பர் தான் குடுக்கணும்னு அவசியம் இல்ல. ஆல்டர்னேட்டிவா நீங்க எந்த நம்பர் வேணா குடுத்துக்கலாம். நீங்க எந்த நம்பர் குடுக்குறீங்களோ, அந்த நம்பருக்கு ஓடிபி ஜெனரேட் ஆகும். அந்த ஓடிபி நீங்க குடுத்த பிறகு பார்த்தீங்கன்னா, உங்களோட அப்ளிகேஷன் வந்து மூவ் ஆகும். அதே மாரி இங்க என்ன நம்பர் குடுக்குறீங்களோ, அந்த நம்பருக்கு தான் பார்த்தீங்கன்னா, விஓஆர் யாராச்சும் ஃபோன் பண்ணி வெரிஃபை பண்ணுவாங்க. அதனால அந்த நம்பர தப்பு இல்லாம குடுத்துக்கோங்க. யாரோட நம்பர் குடுத்தா கரெக்ட்டா இருக்கும்னு சொல்லி யோசிச்சு பார்த்துட்டு அவங்க நம்பர குடுங்க. இந்த நம்பர் குடுத்த பிறகு உங்களுக்கு ஓடிபி ஜெனரேட் ஆகும். அந்த ஓடிபி நீங்க போட்ட பிறகு உங்களுக்கான கேன் ரெஜிஸ்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா, சக்சஸ்ஃபுல் ஆயிட்டு உங்களோட கேன் நம்பர் சொல்லிட்டு ஷோ ஆகும். நீங்க ப்ரொசீட்ன்னு குடுத்தீங்கன்னா,
உங்களுக்கு நேட்டிவிட்டிக்கான அஃபிஷியல் பேஜ்க்குள்ள உங்களோட அப்ளிகேஷன் வந்து மூவ் ஆகும். நேட்டிவிட்டில பார்த்தீங்கன்னா 2 டைப் இருக்கு. ஒண்ணு வந்து பர்த்ல இருந்தே அந்த அட்ரஸ்ல இருக்க மாரி, ஒண்ணு லாஸ்ட் ஒரு 5 இயர்ஸா அந்த அட்ரஸ்ல இருக்க மாரி. நேட்டிவிட்டிலயே பார்த்தீங்கன்னா 2 டைப் வந்து பர்த் சர்டிஃபிகேட் வச்சு பண்ணது. இன்னொன்னு ரெசிடென்ஸ் சர்டிஃபிகேட். ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு வச்சு நம்ம பண்ணது. இப்போ உங்க குழந்தை வந்து நீங்க சொந்த வீடு பர்த்ல இருந்தே அதே அட்ரஸ்ல இருக்கீங்க. உங்க குழந்தையோட பர்த் சர்டிஃபிகேட்ல அந்த அட்ரஸ் தான் இருக்குன்னா, நேட்டிவிட்டி பை பர்த்ன்னு குடுத்துக்கோங்க. இல்லங்க. நாங்க பொறந்ததுலருந்து இங்க இல்ல. ஒரு 4, 5 வருஷமா இருக்கோம்னு நெனச்சீங்கன்னா, நீங்க நேட்டிவிட்டி பை ரெசிடென்சின்னு குடுத்துருங்க. அப்ப நீங்க பண்ணும்போது என்ன பண்ணா, குழந்தையோட ஆதார் கார்டு, இல்லன்னா உங்க வீட்டு ஸ்மார்ட் ரேஷன் கார்டுன்னா, அத நீங்க அப்லோட் பண்ணிக்கலாம். நீங்க வந்து பர்த்ன்னு குடுத்துட்டீங்க. சப்மிட் மட்டும் பண்ணா போதும். வேற எதுவுமே ஃபில் பண்ண வேண்டியதா இந்த மாரி உங்களுக்கு அட்ரஸ் ஃபில் பண்ண வேண்டியது எதுவுமே வராது. சப்மிட் மட்டும் குடுத்தா மட்டும் போதும் மாரி உங்களுக்கு வரும். நீங்க பர்த்ன்னு கிளிக் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு இந்த மாரி கீழ வந்து அட்ரஸ் டைப் பண்ற ஆப்ஷன்ஸ் எதுவுமே வராது. சப்மிட் பட்டன் மட்டும் தான் வரும். அதுவே நீங்க பை ரெசிடென்சின்னு குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து அட்ரஸ் ஃபில் பண்ற வேண்டியது சொல்லுவாங்க. திரும்பவும் என்ன டிஸ்ட்ரிக்ட், தாலுக் உங்களுக்கு என்ன வரும், வில்லேஜ் பேர் என்ன வரும், இது எல்லாமே வந்து நீங்க ஃபில் பண்ற மாரி இருக்கும். அடுத்தது இங்க டேட் குடுத்திருப்பாங்க. டேட் பார்த்தீங்கன்னா, இந்த டேட்லருந்து இப்ப 2025லருந்து ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க குடுத்துக்கோங்க. மந்த்து வந்து பார்த்தீங்கன்னா, 5 வருஷத்துக்கு முன்னாடி போற மாரி பண்ணிட்டு, ஃப்ரம்லருந்து டூ வரைக்கும் குடுத்துட்டு, இங்க வந்து உங்களுக்கு பின்கோடு என்ன வருமோ, அந்த பின்கோட் குடுத்துட்டு ஆட்ன்னு குடுங்க. ஆட் குடுத்து இங்க ஆட் ஆயிடும். நீங்க வந்து இங்க ஒரு 5 இயர்ஸ் தான் குடுக்க முடியும். 5 இயர்ஸ் குடுத்தீங்கன்னா, கரெக்ட்டா உங்களுக்கு ஆட் ஆயிடும். ஆட் ஆன பிறகு சப்மிட்ன்னு குடுங்க. சப்மிட் குடுத்த பிறகு உங்களுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்லாம் அப்லோட் பண்ணணும்னு சொல்லி கேட்பாங்க. ஃபர்ஸ்ட் குழந்தையோட ஃபோட்டோ வேணும். உங்க குழந்தையோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து ஒண்ணு எடுத்துக்கோங்க. ஒரு வேள ஃபோட்டோ இல்லைன்னா, குழந்தைய வந்து ஃபோன்லயே வந்து ஒரு செவுத்துக்கு பின்னாடி நிக்க வச்சு, ஃபோட்டோ எடுத்து அத அப்லோட் பண்ணிக்கலாம். அடுத்தது எனி அட்ரஸ் ப்ரூஃப்ல வந்து குழந்தையோட ஆதார் கார்டு வந்து கண்டிப்பா அப்லோட் பண்ணுங்க. நீங்க பை அதாவது ரெசிடென்ஸ் சர்டிஃபிகேட் வந்து பர்த்லேருந்தே அப்லோட் பண்றீங்கன்னா, பர்த் சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணலாம். இல்ல ரெசிடென்ஸிக்கு தான் அப்லோட் பண்ண போறீங்கன்னா, குழந்தையோட ஆதார் கார்ட வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக்கா வந்து அப்லோட் பண்ணிடுங்க. எனி அட்ரஸ் ப்ரூஃப்ல வந்து ஆதார் கார்ட வந்து ஃப்ரண்ட் அப்லோட் பண்ணிடுங்க. பர்த் சர்டிஃபிகேட்ட வந்து அதாவது உங்க குழந்தையோட பர்த் சர்டிஃபிகேட்ட பேக்ல அப்லோட் பண்ணிடுங்க. இங்க திரும்ப உங்களுக்கு வந்து என்ன கேட்டிருப்பாங்கன்னா, ஸ்கூல் எஜுகேஷன் சர்டிஃபிகேட் ஏதாச்சும் இருக்கான்னு கேட்பாங்க. உங்ககிட்ட இல்ல, இப்பதான் குழந்தைய சேர்க்க போறீங்க. உங்ககிட்ட எதுவுமே இருக்காதனால, ரேஷன் கார்டு இருந்துச்சுன்னா, ரேஷன் கார்ட வந்து அப்லோட் பண்ணிடுங்க. ஒருவேள உங்களுக்கு ரேஷன் கார்டும் இல்லைன்னா, அப்பா, அம்மாவோட ஆதார் கார்ட வந்து அப்லோட் பண்ணிடுங்க. இங்க வந்து உங்ககிட்ட ஆதார் கார்டோ, ரேஷன் கார்டு மட்டும் நீங்க அப்லோட் பண்ணா போதும். செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா, இங்க மேலேயே உங்களுக்கு இருக்கும். இத கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிட்டு, அப்பா இல்ல அம்மா வந்து சைன் பண்ணி, அத வந்து ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ற மாரி இருக்கும். இந்த டாக்குமெண்ட் எல்லாமே நீங்க ப்ராப்பரா அப்லோட் பண்ணாலே போதும். இப்ப இந்த டாக்குமெண்ட் ஆதார் கார்டு, ரேஷன் கார்ட்லாம் பார்த்தீங்கன்னா, 200 கேபிக்குள்ள இருக்கணும். ஃபோட்டோ வந்து 50 கேபிக்குள்ள இருக்கணும்னு குடுத்துருப்பாங்க. ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க ஒரு 35 கேபி, 40 கேபில குடுத்தீங்கன்னா அப்லோடே ஆகாது. ஃபோட்டோ வந்து 5 கேபி, 6 கேபில மட்டும் சைஸ்ல இருந்தா மட்டும் தான் அப்லோட் ஆகும். நீங்க 10 கேபில ஃபோட்டோ அப்லோட் பண்ணா கூட ஃபோட்டோ வந்து அப்லோடே ஆகாது. அதனால நான் சொல்ற மாரி 5 கேபி இல்ல 6 கேபி இந்த 2 சைஸ்ல ஏதாச்சும் ஒரு சைஸ்ல அப்லோட் பண்ணுங்க. கண்டிப்பா அப்லோட் ஆயிடும். மத்த டாக்குமெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, இப்போ உங்களுக்கு 200 கேபிக்குள்ள இருக்காங்கன்னா, நீங்க 195 கேபில அப்லோட் பண்ணாலும் உங்களுக்கு அப்லோட் ஆயிடும். மத்த டாக்குமெண்ட்லாம் நீங்க ஜேபிஜி, பிடிஎஃப் இந்த 2 ஃபார்மட்ல எதுல வேணா அப்லோட் பண்ணிக்கலாம். ப்ராப்ளம் எதுவுமே இல்ல. இந்த மாரி ப்ராப்பரா எல்லா டாக்குமெண்ட்டும் நீங்க அப்லோட் பண்ண பிறகு, நீங்க சப்மிட் குடுத்து ₹60 வந்து நீங்க பே பண்ற மாரி இருக்கும். இந்த மாரி ஒன் பை ஒன்னா நீங்க எல்லா டாக்குமெண்ட்டும் அப்லோட் பண்ணிடுங்க. உங்களுக்கு ஒவ்வொன்னா அப்லோட் பண்ண உங்களுக்கு சக்சஸ்ஃபுல்ன்னு வந்துரும் உங்களுக்கு. அடுத்து மேக் பேமெண்ட் ஆப்ஷன் பண்ணீங்கன்னா, நீங்க ஜிபே மூலமா கூட பார்த்தீங்கன்னா, பணம் கட்டியிருக்கலாம் ஈஸியா. நீங்க பணம் கட்டின பிறகு உங்களுக்கு சக்சஸ்ஃபுல் பேமெண்ட் ரிசிப்ட் வந்துட்டு, கீழ பிரிண்ட் ரிசிப்ட்ன்னு சொல்லிட்டு ஒரு ஐகான் வந்துரும். அத கிளிக் பண்ணீங்கன்னா, நீங்க வந்து அ இ-சேவை மையத்தில அப்ளை பண்ண மாரி உங்களுக்கு அக்னாலெட்ஜ்மென்ட் காப்பியும் பார்த்தீங்கன்னா வந்துரும் உங்களுக்கு. இதுல உங்களோட சர்டிஃபிகேட் நம்பர் இருக்கும். உங்களுக்கு எப்ப அப்ளை பண்ணி டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். இத வச்சு நீங்க சர்ச் பண்ணி நீங்க என்ன பண்ணலாம்னா, ஒரு 1 வீக் டூ 10 டேஸ்ல உங்க குழந்தைக்கு வந்து நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் வந்து டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் வந்து ஸ்டேட்டஸ் எப்படி செக் பண்ணது, டவுன்லோட் பண்ணது வீடியோ வந்து ஆல்ரெடி குடுத்துருக்கேன். அந்த வீடியோ பார்த்து நீங்க வந்து பார்த்துக்கு உங்க குழந்தைக்கான சர்டிஃபிகேட் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இதுல வந்து ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தாலும் சரி, கமெண்ட் பண்ணுங்க. இல்ல தனிப்பட்ட முறையில உங்களுக்கு நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் ஏதாச்சும் அப்ளை பண்ணி தரணும்னாலும், நீங்க டிஸ்கிரிப்ஷன்ல என்னோட வாட்ஸ்அப் நம்பர் குடுத்துருக்கேன். அந்த நம்பருக்கு ப்ளீஸ் மெசேஜ் மட்டும் போடுங்க. கால் பண்ண வேண்டாம். எவ்ளோ நேரம் இந்த வீடியோவ பொறுமையா பார்த்துட்டு இருந்த உங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. அடுத்த வீடியோல பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.